கணநாதருக்கு வணக்கம். முருகப்பெருமானுக்கு வணக்கம். அங்காள பரமேஸ்வரிக்கு வணக்கம். குருநாதர் ரத்னகிரி பாலமுருகன் அடிமை சாமிகளுக்கு வணக்கம். தாய் தந்தையருக்கு வணக்கம். என் பெயர் மல்லிகா சந்திரசேகர். எனக்கு முருகப்பெருமான் நடத்திய அற்புதங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உண்மையான அன்பும் பக்தியும் இருந்தால் இறைவனை உணர முடியும். நான் சிறுவயது முதற்கொண்டே சஷ்டி படித்து வந்தேன். பின் கந்தகுரு கவசம், திருப்புகழ், சண்முக கவசம் படிப்பேன். முருகன் ஒரு நாள் கனவில் வந்து குருபதேசம் பெற்றுவா என்று கூறினார். 21/8/2013 அன்று சென்னை பள்ளிக்கரணை சிவன் கோயிலுக்கு ரத்னகிரி பாலன் முருகன் அடிமை சாமிகள் வந்தார். அவரிடம் ஒரு நோட்டு கொடுத்து உபதேசம் வேண்டி நின்றேன். அதில் தேதி போட்டு முருகா சரணம், கந்தா சரணம் என்று எழுதியிருந்தேன். சாமிகள் அதை பார்த்து தலையை ஆட்டினார். சாமிகள் மௌன விரதம் கடைபிடிப்பவர். எனக்கு அவர் ஏதும் எழுதவில்லை என்று வருத்தம் ஏற்பட்டது. ஆனால் கோவிலில் எனக்கு மூலாதாரத்தில் ஒன்று எழும்பி தலையை அழுத்தியது போல் கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. அருள் வந்தது போல் ஆனேன். நான் எழுதியதையே முருகாசரணம், கந்தாசரணம் என்பதையே உபதேசமாக சொல்லியிருக்கிறார் என்பதையே புரிந்து கொண்டேன். இதனால் வரைக்கும் அதுவே தாரக மந்திரமாக உள்ளது. எனக்கு ஆசி யாருக்கு ஆசி வழங்குவதனாலும் எனக்கு எங்கு சென்றாலும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறேன். முருகாசரணம், கந்தாசரணம் எப்படி எனக்கு கிடைத்தது என்பதை அடுத்த பதிவில் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.